அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணகுமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எப்படின்னா, எப்படி நம்ம வந்து ஏஐ பயன்படுத்தி எப்படி ஒரு சாங் வந்து நம்ம வந்து கம்போஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ அதுக்கு தேவையான ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, flowmusic.app அப்படிங்கிற அந்த வெப்சைட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மியூசிக்கை வந்து உருவாக்குறதுக்கான ஒரு வெப்சைட். அது எப்படி பயன்படுத்துறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சாங் கேளுங்க. மனம் பேசாமல் சொன்னதே நீதான் என் வாழ்க்கை என்று விதி எழுதிய வரிகளே சிரிப்பு. இது வந்து ஏஐ யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ண ஒரு பாட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம எப்படி வந்து ஒரு ஏஐ யூஸ் பண்ணி ஒரு பாட்டை வந்து நம்ம உருவாக்குறது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இதை எப்படி வந்து உங்கள் மொபைலில் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத எப்படி நம்ம பயன்படுத்துகிறங்கிற விஷயத்தை முதல்ல பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இப்போ நான் சாம்பிள் காட்டுறேன். இப்போ ஆல்ரெடி நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கிறேன், அதனால் காட்டுறேன். ஜஸ்ட்டு கூகுள் க்ரோமில் போய்க்கோங்க. உங்கள் மொபைலில் க்ரோமில் போய்ட்டு அங்கே வந்து flowmusic.app அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி அந்த அட்ரஸ்க்குள்ளே போய்க்கோங்க. போனதுக்கப்புறமா இங்கே இன்ஸ்டால் அப்படின்னு வந்துச்சுன்னா இன்ஸ்டால் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி வரலைன்னா டேரெக்டாக நீங்கள் எதை பயன்படுத்திக்கோங்க. ஸோ போனதுக்கப்புறமா இந்த கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு லாகின் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து நம்ம முதல்ல எக்ஸிட் ஆகிக்கிறேன். ஸோ கோ பேக் கொடுத்துட்டு இப்போ நான் வந்து சிஸ்டத்தில் பண்ணுறதுனால நான் என்ன செய்கிறேன், உங்களுக்கு வந்து ஃபுல்லாக நான் வந்து ஃபஸ்ட்லேருந்து காட்டுறேன். இப்போ வந்து இதில் நான் லாக் அவுட் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோட இது வந்து இங்கே நேம் இருக்குது, கோல்டன் சரவணான் இருக்குது. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுறேன். இதில் லாக் அவுட் பண்ணிக்கிறேன். லாக் அவுட் பண்ண உடனே உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதே சேம் பேட்டர்ன் தான் எங்கே இருக்குது, இங்கேயே இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். சரிங்களா, அதை தான் சொல்ல வரேன். ஸோ அது லாகின் அப்படின்னு கிளிக் பண்ண உடனே நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னா கண்டினியூ வித் கூகுள் அப்படின்னு சொல்லி வரும். இப்போ நான் லாகின் கொடுக்கும் பொழுது இங்கே என்ன வருது, கண்டினியூ வித் கூகுள் வருதா. ஸோ அந்த கண்டினியூ வித் கூகுள் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூஸ் ஆன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று காட்டும். ஸோ அதில் உங்களுடைய மெயில் ஐடி ஆல்ரெடி லாகின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ அதை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கணும். இது வந்து சாதாரணமாக யூஸ் பண்ணக்கூடிய ஜிமெயில் ஐடி. ஸோ கொடுத்துட்டு லாகின் பண்ணதுக்கப்புறமா என்ன கேட்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்கு ஸோ இந்த மாதிரி வந்து சைன் இன் டு கூகுள் ஃப்ளோ மியூசிக் அப்படின்னு சொல்லி ஒன்று வரும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து கண்டினியூ கொடுங்க. அதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்க அப்படின்னா வேறு எதையுமே டிக் பண்ணக்கூடாது. கீழே டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கண்டினியூ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வெல்கம் டு ஃப்ளோ மியூசிக் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்க்ரீன் வரும். ஸோ அதிலே நீங்கள் எதுவும் மென்ஷன் பண்ண தேவையில்ல. பட் கீழே பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து ஐ அக்ரி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கெட் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்த உடனே அடுத்ததாக அக்ரி அப்படின்னு சொல்லி கொடுங்க. அவ்வளோதான். கொடுத்ததுக்கப்புறமா உங்களோட யூசர் நேம், ஸோ நீங்கள் ஒரு நேமை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஜஸ்ட்டு சேவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொடுத்ததுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு வந்துடும். நீங்கள் இப்போ பாருங்கள். இதே இது நீங்கள் டெஸ்க்டாப்பில் சைன் பண்ணாலும் இதே டெஸ்க்டாப்பில் நீங்கள் லாகின் பண்ணாலும் இதே சேம் பேட்டர்ன் தான். சரி, ஓகே. இப்போ நான் வந்து இதில் ஆல்ரெடி நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறதுனால நான் திருப்பி ஒரு தடவை இதை உள்ள நான் லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ லாகின் பண்ண உடனே இதே சேம் ஸ்க்ரீன் தான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம பார்க்கும்பொழுது முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா கிராண்ட் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதில் வந்து மேலே இருக்கக்கூடிய அதாவது கிராண்ட் ஆக்சஸ் டு யுவர் கூகுள் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் இன்ட் இருக்குல்ல, இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இது இப்போ தேவையில்லை. ஸோ பண்ணதுக்கப்புறமா இப்படி உங்களுக்கு மெயினாக ஒரு ஸ்க்ரீன் வந்துடும். இதில் ஆஸ்க் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இதில் தான் நீங்கள் வந்து அந்த பாட்டோட ஸ்கிரிப்டை வந்து எழுதணும். நீங்கள் ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், ChatGPT உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா ChatGPTயை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஆஸ்க் எனிதிங் அப்படிங்கிற இடத்துல ஸோ கிரியேட் எ பர்த்டே சாங் அப்படின்னு சொல்லி நான் போடுறேன். சரியா, பர்த்டே சாங் ஃபார் மை மதர் அப்படின்னு போட்டுட்டு ஒரு டேஷ் போட்டுட்டு என்ன பண்ணுங்கன்னா யூஸிங் ஃப்ளோ மியூசிக். சரிங்களா, கூகுள் ஃப்ளோ மியூசிக்னு போடுங்க. ஓகேவா, கூகுள் ஃப்ளோ மியூசிக் ஆப் அப்படின்னு சொல்லி போட்டு அடுத்து என்ன செய்யுங்க, கிவ் ஃபுல் ப்ரொடியூசர் ஸ்கிரிப்ட் அப்படின்னு போடுங்க. இப்படி போட்டுட்டு ஜஸ்ட் வந்து ஒரு என்ட்ரு அடிங்க. இப்படி என்ட்ரு அடித்தோன்னு என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளோ மியூசிக் ஒரு ஸ்கிரிப்ட் வந்து உள்ளே வரும். இந்த வந்துருச்சா. ஸோ இதை அப்படியே என்ன பண்ணுங்கள், இந்த சாங் இந்த பேசிக் செட்டப்னு எழுதிருக்கு பாருங்கள், இதில் இருந்து அப்படியே என்ன செய்யுங்க, இதை வந்து காப்பி பண்ணுங்கள். அப்படியே கம்ப்ளீட்டாக ஸ்ட்ராங் ஸ்ட்ரக்சர் இது மாதிரி கீழே அப்படியே அது வந்து அதே எல்லாம் டெவலப் பண்ணிக்கும். ஸோ இதில் வந்து இந்த லைன்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே ஜஸ்ட் என்ன செய்யுங்க, காப்பி பண்ணுங்கள். எது வரைக்கும்னா இந்த ஃபைனல் கோரஸ்ன்னு இருக்குது பாருங்கள், இந்த கடைசி வரைக்கும் ஃபுல்லாக அப்படி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா டிப்ஸ்லாம் தேவையில்லை, அந்த பாட்டோட அந்த லிரிக்ஸ் முடிகிற வரைக்கும் மட்டும். சரிங்களா, இப்போ நான் வந்து என்ன செய்கிறேன்னா எது வரைக்கும் பண்ணுறேன் அப்படின்னா இந்த இது வரைக்கும் மட்டும்
அவுட்ரோ அப்படின்னு சொல்லியிருக்கு பாருங்கள். ஸோ இது வரைக்கும் மட்டும் நேச்சுரலாக நான் வந்து ஜஸ்ட்டு வந்து இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நான் காப்பி பண்ணிக்கிட்டேன். பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், இதுக்குள்ளே வந்து நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி தான் மொபைலே நீங்கள் பண்ணுவீங்க. பேஸ்ட் பண்ணியாச்சு. பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சென்ட் மெசேஜ் கொடுங்க. எப்படி நீங்கள் ChatGPT யூஸ் பண்ணுறீங்களோ ஸோ அதே சேம் பேட்டர்ன் தான். ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்க, அந்த லைன்ஸ் நீங்கள் இந்த லைன்ஸில் எதாவது எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதிலே வந்து இதில் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த இருக்கா, இதில் எடிட் பண்ணுற மாதிரி இதிலே ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஃபுல்லாக டீட்டெயில் ஃபுல்லாக காட்டும். ஓகே, நீங்கள் எதாவது மாற்றணுன்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த பட்டனை சென்ட் டு கம்போஸ்ன்னு இருக்கு பாருங்கள், இதில் போய் நீங்கள் எதாவது கிளிக் பண்ணி நீங்கள் சேஞ்சஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கொடுத்த உடனே என்ன ஆகும்னா உங்களுக்கு ஃபியூ செகண்ட்ஸில் என்ன ஆகும்னா அந்த பாட்டு வந்து ஜென்ரேட் ஆகி அது ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். வந்துருச்சா? அது எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதையும் நான் சொல்கிறேன். கீழே பாஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைலாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி 2 சாங் வந்து இங்கே வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ அதில் போய் என்ன பண்ணணும், ஜஸ்ட் நீங்கள் ப்ளே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த பாட்டு வந்து உங்களுக்கு ப்ளே ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து எதாவது அடிஷ்னலாக நீங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ளூட் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆட் மோர் ஃப்ளூட் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் ஏதாச்சும் உங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆட் பண்ணணும்னா இந்த மாதிரி ஆட் பண்ணலாம். அல்லது நீங்கள் வேர்ட்ஸில் எடிட் பண்ணுறதா இருந்தால் ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், இதை அப்படியே காப்பி பண்ணி நோட் பேட்லேயோ இல்லை நீங்களே அதில் எடிட் பண்ணி நீங்கள் அந்த வேர்டை மட்டும் நீங்கள் மாற்றினா போதும், ஆட்டோமேட்டிக்காகவே என்ன செஞ்சிடும்னா அது வந்து ஜென்ரேட் ஆயிரும். இந்த மாதிரி ஃபைனலாக ஜென்ரேட் ஆன சாங்கை வந்து நம்ம எப்படி நம்முடைய டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஜென்ரேட் ஆனதுக்கப்புறமா இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு 3 டாட் இருக்கும். இந்த 3 டாட்டில் நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணும்போது இங்கேயே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து MP3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் MP3 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த MP3 சாங் வந்து உங்கள் சிஸ்டத்தில் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை பயன்படுத்தி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு. இதே மாதிரி வேறு ஏதாவது சாங்ஸ் நான் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு லெஃப்ட் சைடில் நியூ செஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ இந்த டாகில் இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கனாலே காட்டும். இதில் நியூ செஷன் அப்படிங்கிற இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் வேறு ஒரு ஸ்கிரிப்டை சரியா நீங்கள் வந்து அந்த ஸ்கிரிப்டை வந்து நீங்களே எழுதிட்டு என்ன பண்ணுங்கன்னா அந்த ஸ்கிரிப்டை அப்படியே தூக்கி ChatGPTயில் போட்டுட்டு ப்ளீஸ் கிரியேட் அப்படின்னு போட்டு ப்ளீஸ் கிவ் Flowmusic ஸ்கிரிப்ட் அப்படின்னு ப்ரொடியூசர் ஸ்கிரிப்ட் அப்படின்னு போடுங்க. போட்டுட்டு சென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்கிரிப்டை கொடுக்கும். அதை தூக்கி இதுக்குள்ளே போட்டிங்க அப்படின்னா பாட்டு ரெடி ஆகிடும். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.